அடுத்ததாக இந்த கூட்டணி கட்டாயமாக அமையும் என்று நான் உங்கள் தொலைக்காட்சிகளையும் சரி பல தொலைக்காட்சிகளையும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். பாஜக ஒரு சாதாரணமா இருக்காது. அது அதிமுகவை எப்படியாவது சாமதான வேத தண்டத்தெல்லாம் பயன்படுத்தி தன்னுடைய வலைக்குள் வந்து விழ செய்யும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டே இருந்தேன். அது நடந்து விட்டது அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அடுத்ததாக என்னுடைய முக்கியமான கருத்து என்னன்னா, ஏன் இந்த தடவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிஜேபி இப்படி ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும், அதுவும் குறிப்பாக என்டிஏ கோலிஷன் கவர்மெண்ட் கூட்டணி ஆட்சி அப்படிங்கறதையும் பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ரீசன் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். என்னன்னா, திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது அவர் சொன்னது என்ன, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது, யூ கேன் நெவர் எவர் என்டர் இன்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஒரு ஓப்பன் சேலஞ்ச பிஜேபிக்கு வைத்தார். அதுல ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க பிஜேபி. அதனால ரொம்ப அந்த ஒரு இந்த மாதிரி அவங்க பேசிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூவாக பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு அந்த கட்சிக்கு ஒரு பர்சனல் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு எப்படியாவது கூட்டணி அமைத்தே தீர வேண்டும், அந்த கூட்டணி ரொம்ப சிறப்பாக செயல்பட வேண்டும், பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். அதனால இது வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக பிஜேபிக்கு ஆகி இருக்கிறது. அக்ரிமெண்ட் கோலிஷன் அப்படிங்கறதும் கூட்டணி என்பதும் கூட்டணி ஆட்சி என்பதும் அது வந்து ரொம்ப பெரிய பிரஸ்டீஜ் இஷ்யூவாக ஆகி இருக்கின்றது. அதனால வரக்கூடிய நாட்கள் மிக கடுமையான பிரச்சனைகளை பிஜேபி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உருவாக்கும் என்பதுல எனக்கு சந்தேகமே கிடையாது சார். அவங்க வந்து என்னென்னலாம் டிஎம்கேக்கு பிரச்சனைகள் கொடுப்பார்கள் அப்படின்னு நான் என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. இடி அவங்க கையில இருக்கு, சிபிஐ கையில இருக்கு, இன்கம் டாக்ஸ் கையில இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு என்னென்னலாம் முடியுமோ அவ்வளோத்தையும் அவங்க செய்வார்கள் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன்.